Hello friends, welcome to Curry Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு இன்ஸ்டன்ட் குருமா ரெசிபி பார்க்க போறோம். எப்பவுமே ஒரே மாதிரி இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு சாப்பிட்டு போர் அடிக்கும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது எங்க அம்மாவோட ரெசிபி, அடிக்கடி செய்வாங்க. இந்த குருமா செய்யறதுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட், கோகனட், கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர்னு எதுவுமே தேவையில்லை. வெறும் ஆனியனும் டொமேட்டோ மட்டும் இருந்தாலே போதும். 10 நிமிஷத்துல குவிக்கா செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. இந்த குருமா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் பூரி, சப்பாத்தி, புலாவ் அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணக்கூடிய அருமையான ஒரு ரெசிபி இது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். எந்த ஆயில்னாலும் பரவாயில்ல, கோகனட் ஆயிலோ சன்ஃப்ளவர் ஆயிலோ எதுனாலும் பரவாயில்ல. இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 இல்லை 3 பீஸ் கிராம்பு, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஆனியனை நீளமாக தான் கட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஆனியன் சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணினா டக்குன்னு வதங்கி கிடச்சிரும், சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இப்போது ஆனியன் ஒரு மாதிரி வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாவை இது மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்னோடய பச்சை மிளகா நீளமாக இருக்கிறதுனால நான் 2 பீஸாக உடச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியனும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நீளமாக கட் பண்ணியிருக்கிற டொமேட்டோஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்க போகிறோம். வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடுது. சேர்த்துருக்கிற தக்காளி நல்லா உடைஞ்சு நல்லா மேஷ் ஆகிட்டு வர்ற வரைக்கும் இதை வதக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு இதை வதக்கணும். இந்த குருமாவில் எந்த ஒரு பொடியுமே ஆட் பண்ணலை எக்ஸப்ட் டர்மரிக் பவுடர். இந்த மாதிரி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறதுனால குருமாவுக்கும் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், டொமேட்டோஸும் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போது வதங்கி இருக்கிற இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோவில் நம்ம 1 கப் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் நல்லா கொதிக்கும்போது நம்ம சேர்த்துருக்கிற ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வெந்துடும். இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா கொதி வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாகவே ஆகும். இப்போது இந்த ஸ்டேஜில் ரொம்ப வாட்டரியாக இருக்குது. இதில் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு வேண்டி 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கணும். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டரும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கட்டிகளே இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கடலை மாவு ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டுமே போதும் இதுக்கு. கடலை மாவு ஜாஸ்தி சேர்த்துட்டா இதில் அது ரொம்ப டாமினேட்டிங்காக தெரியும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. நான் பண்ணுற இந்த குவான்டிட்டிக்கு இந்த 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து ஆனியன் டொமேட்டோ எல்லாமே நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம ஆல்ரெடி தண்ணியில் கரைச்சி தான் கடலை மாவு இதில் சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கட்டி வராது. இது நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இனி கொஞ்சம் கூடி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாட்டர்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ கரெக்டாக இருக்குது இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி. நம்ம முதல்ல ஆனியன் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருந்தோம், அது ஒரே ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இதில் கார்னிஷ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த குருமா நல்ல மைல்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமா இட்லி தோசையோட கூட மட்டும் இல்லை, பூரி கூடையும் சப்பாத்தி கூடையும் கூட நல்லாயிருக்கும் காம்பினேஷன். நான் இன்றைக்கி சாஃப்டான ஸ்பாஞ்ச் தோசையோடு சர்வ் பண்ண போகிறேன். இப்போது தோசை ஊற்றிடலாம்.
சூப்பராக சாஃப்டான தோசையும் அதுக்கு காம்பினேஷனாக ரொம்ப டேஸ்டியான குருமாவும் ரெடியாக இருக்குது. இது செய்கிறதுக்கு டோட்டலாகவே ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. மசாலா டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு மைல்டாக இருக்கிற இந்த குருமா ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் நியூ வீடியோஸ் போடுறேனோ நீங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இம்மீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அடுத்த ஒரு புது வீடியோவில் புது ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.